அடிக்கடி மனைவியுடன் சண்டையிட்டு வந்த கணவன் திடீரென சைக்கோவாக மாறி மனைவியையும் மகனையும் ரத்தம் தெறிக்க தெறிக்க வெட்டி கொன்ற கொடூரம். தலைமறைவாக இருந்தவரை கஸ்டடியில் எடுத்து விசாரித்த போலீஸ். கட்டிய மனைவியும் பெற்ற மகனும் கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? அதிகாலை நேரம். ராகுல்ங்கிற நபரோட வீட்டில இருந்து திடீர்னு அலறல் சத்தம் கேட்டு இருக்கு. சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க ராகுலோட வீட்டுக்கு ஓடி போய் பார்த்திருக்காங்க. அங்க ராகுலோட மனைவி ரூபாலியும் அவங்களோட 4 வயசு மகனும் ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்திருக்காங்க. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னாங்க. இதனால சம்பவ இடத்துக்கு போன போலீஸ் 2 சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. அடுத்து ரூபாலியவும் அவங்க மகனையும் கொலை செஞ்சது யாரு, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்குதான்னு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு ராகுலுக்கும் அவங்க மனைவி ரூபாலிக்கும் அடிக்கடி பிரச்சனை வரும், அதனால எங்களுக்கு ராகுல் மேலதான் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லி இருக்காங்க. அந்த தகவலை வச்சு ராகுல் எங்க தப்பிச்சு போனாருன்னு தெரிஞ்சுக்க போலீஸ் விசாரணையில இறங்குனாங்க. அவரோட செல்போன் நம்பரையும் ட்ரேஸ் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுபடி அதே ஏரியாவில் பதுங்கி இருந்த ராகுலை கஸ்டடியில எடுத்து போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. மகாராஷ்டிரா மெஹ்கர் நகர்ல உள்ள டீச்சர்ஸ் காலனியை சேர்ந்த ராகுலுக்கு ரூபாலிங்கிற மனைவியும் 4 வயசுல ஒரு மகனும் இருந்தாங்க. கல்யாணமான புதுசுல ராகுல் சொந்தமா கார் வச்சு ஓட்டுநரா வேலை பார்த்துட்டு இருந்தாரு. சமீபத்துல குடும்ப கஷ்டம் காரணமா ராகுல் அந்த காரை வித்துட்டுதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ராகுலும் வேற எந்த ஒரு வேலைக்கும் போகாம வீட்லயே சும்மா இருந்ததா சொல்லப்படுது. இதனால கடுப்பான ராகுலோட மனைவி ரூபாலி கணவனை திட்டி இருக்காங்க. 4 வயசுல ஒரு மகன் இருக்கான், ஏதாவது ஒரு வேலைக்கு போனாதானே பையனோட படிப்பு செலவை பார்க்க முடியும். ஆனா எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க வீட்லயே இருக்கிறது நல்லா இல்லைன்னு சொல்லி திட்டி இருக்காங்க. இதுக்கிடையில மனைவி ரூபாலி செல்போனுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க. எந்த நேரமும் வாட்ஸ்அப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ராகுல் வேலை விஷயமா வெளியில போயிட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்ப ரூபாலி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருந்ததா சொல்லப்படுது. இதனால ஆத்திரம் அடைஞ்ச கணவன், யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க, இப்பெல்லாம் நீ சரியில்லை, உன்னோட நடவடிக்கையில ரொம்ப மாற்றம் இருக்கு, யார் கூடயாவது தொடர்புல இருக்கிறியான்னு கேட்டு இருக்காரு. இத கேட்டு கடுப்பான மனைவி, நான் எங்க அம்மா கூட தான் போன்ல பேசிட்டு இருந்தேன், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, தேவையில்லாம என் மேல சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லி இருக்காங்க. ஆனா அத நம்பாத கணவன் மனைவியோட செல்போனை பிடுங்கி எல்லாத்தையும் செக் பண்ணி மனைவிய போட்டு சித்திரவதை பண்ணி இருக்காரு. இதனால கணவன் மனைவிக்கிடையில பயங்கர பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. கணவனோட பேச்ச கேட்டு ஆத்திரம் அடைஞ்ச மனைவி, வேலை வெட்டிக்கு போகாத நீ இனிமே என்ன கேள்வி கேட்கிற வேலைய வச்சுக்காத, இன்னும் 1 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு வேலைக்கு போ, அப்படி இல்லைன்னா என் மகனை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால மனைவி ரூபாலிய ராகுல் சரமாரியா அடிச்சிருக்கான். அடுத்து வீட்டுக்கு வெளியில கிடந்த கோடாரியை எடுத்துட்டு வந்த ராகுல் மனைவி ரூபாலியோட முகத்திலையும் வயிற்றிலையும் வெட்டி இருக்கான். இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ரூபாலி ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாங்க. மனைவி ரத்த வெள்ளத்துல கிடந்ததை பார்த்து சைக்கோவான ராகுல் தன்னோட 4 வயசு மகனையும் கோடாரியால வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். ஆனா செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி ராகுலை கண்டுபிடிச்ச போலீசார் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க.